பேசலாம். நம்ம முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். மகாராஷ்டிரா பொறுத்த வரைக்கும் என்டிஏக்கு ஒரு பெரிய எண்ணிக்கையில் நம்பர் வந்திருக்கிறது. 268 இடங்களுக்கான முன்னிலை வந்திருக்கக்கூடிய இடத்துல என்டிஏ 177 இடங்களில் முன்னிலை வைக்கிறது. தற்போது 178ஆக மாறி இருக்கிறது. இந்தியா கூட்டணிக்கு 82, மற்றவர்கள் 9 இடங்கள். ஜார்க்கண்டை பொறுத்த வரைக்கும் 79 தொகுதிகளுக்கான முன்னிலை வந்திருக்கிறது. 81ல் இந்தியா கூட்டணி 50 இடங்களையும், என்டிஏ தேசிய ஜனநாயக கூட்டணி 27 இடங்களையும், மற்றவர்களுக்கு 2 இடங்களும் முன்னிலை என்பதாக பார்க்கிறோம். இதே நம்ம வந்து தேர்தல் ஆணையத்தினுடைய டேட்டாவும் பார்க்கலாம். தேர்தல் ஆணையத்தினுடைய டேட்டா படியும் 115 இடங்களில் பாரதிய ஜனதா கட்சி முன்னிலை வைக்கிறது. மகாராஷ்டிராவில் சிவசேனா ஷிண்டே தலைமையில் இருக்கிறது 56 இடங்களில் முன்னிலை. அதேபோல் என்சிபிக்கு 34 இடங்களில் முன்னிலை. கிட்டத்தட்ட ஒரு கிளியர் மேண்டேட்டை நோக்கி மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் தேசிய ஜனநாயக கட்சி கூட்டணிக்கான மேண்டேட் அப்படின்னு வருது. மீண்டும் ஆட்சி பொறுப்புக்கு அந்த கூட்டணி வரக்கூடியதை பார்க்கிறோம். அதேபோல் அதுக்கு அடுத்த இடத்துல இந்தியா கூட்டணி சார்பாக இந்தியா கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு 22 இடங்கள். அதேபோல் திரு உத்தவ் தாக்கரே தலைமையில் இருக்கக்கூடிய சிவசேனாக்கு 20 இடங்களில், அதேபோல் சரத்பவார் தலைமையில் இருக்கக்கூடிய என்சிபி 11 இடங்களில் முன்னிலை வைக்கக்கூடியதை பார்க்கிறோம். மற்ற எண்ணிக்கைகள் எல்லாம் இருக்கின்றன. அதே நேரத்தில் நம்ம ஜார்க்கண்டுடைய நிலவரமும் பார்க்கலாம். ஜார்க்கண்டை பொறுத்த வரைக்கும் என்ன விதமான எண்ணிக்கைகள் இருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு 2 பத்திரிகையாளர் நம்மோட இணைகிறாங்க. அவங்க கருத்தை கேட்கலாம். ஜார்க்கண்டை பொறுத்த வரைக்கும் தேர்தல் ஆணையத்தினுடைய எண்ணிக்கைகள் படி ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா 28 இடங்களில் முன்னிலை வைக்கிறது. பிஜேபி 24 இடங்கள், காங்கிரஸ் 12 இடங்கள், ஆர்ஜேடி 6. அப்போ கூட்டணியாக ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா, ஐஎன்சி, ஆர்ஜேடி என்று அவர்கள் போதுமான எண்ணிக்கை, ஆட்சி அமைப்பதற்கான போதுமான எண்ணிக்கையில் இப்போது முன்னிலை இருக்கக்கூடிய இடத்துல இருந்து இந்தியா கூட்டணி அங்கே ஆட்சி அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் வாய்ப்புகளும் அதிகம் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். மற்ற இதனுடைய நம்முடைய முக்கியமான டேட்டா பகுப்பாய்வுகளையும் நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த அமர்வில் நம்மோடு இணைகிறார்கள் பத்திரிகையாளர்கள் அரவிந்த் குணசேகரன், அதே போல ஷபீர். இருவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். ஏற்கனவே திரு கரு நாகராஜ் அவர்களும் இருக்காங்க. ஜவஹர் மகாராஷ்டிராவிலிருந்து பத்திரிகையாளர் நம்மோடு இணைந்திருக்கிறார். 2 பத்திரிகையாளருடைய கருத்தையும் நான் கேட்டுறேன். எஸ் அரவிந்த், எப்படி பார்க்குறீங்க 2 ஸ்டேட்டையும்? மகாராஷ்டிரா ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். மகாராஷ்டிரா பொறுத்த வரைக்கும் உங்களோட அனாலிசிஸ் என்ன? மகாராஷ்டிராவில் பிஜேபி 200 சீட், பிஜேபி கூட்டணி 200 சீட்டை தொற்றுவாங்கன்னு தான் தெரியுது. பிஜேபி ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தாங்க. 100 சீட் பிஜேபி மட்டுமே ட்ரிபிள் டிஜிட்டை டச் பண்ணுவாங்கன்னு இருந்தாங்க. 116 இப்போ இருக்கிற லீடிங்காக நம்ம பார்க்குறோம். இது தேர்தல் ஆணையத்தோட எண்ணிக்கை தான் கிட்டத்தட்ட. பட் ஆல்மோஸ்ட் இது செட்டில் ஆயிடும் நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் 200 டச் பண்ணிடுவாங்க. பிஜேபி கூட்டணிங்கிறது, தேசிய ஜனநாயக கட்சிங்கிறது, அங்கே கூட்டணிங்கிறது 200 தொற்றுவாங்கன்னு தோணுது. இதில் என்ன இந்த ரீடிங் நமக்கு என்னன்னாங்க, சுமார் பெண்கள் வாக்கு அதுதான் ரொம்ப அதிகரிச்சிருந்தது. ஆல்மோஸ்ட் 6%, 59% இருந்து 65%. போன எலெக்ஷன்ல 59% தான் பெண்கள் வாக்கு இருந்துச்சு. இந்த டைம் 65% பெண்கள் வாக்கு வந்திருக்கு. ஸோ இந்த 6% பெண்கள் வாக்கு உயர்ந்தது தான் வந்து ஒரு டாமினேட்டிங் ஃபேக்டரா, ஒரு ஒன் சைடட் எலெக்ஷனா போறதுக்கான காரணம். இதற்கான முக்கிய காரணம் அதான் 1500 ரூபாய் பெண்களுக்கு கொடுக்கறது தான் திட்டம். அதான் லோக்சபா எலெக்ஷன்ல பாஜக தோட்டருக்கு பிறகு ஷிண்டேவோட அந்த ஸ்கீம் வந்து ரொம்ப பாப்புலரா லட்கி யோஜனா அப்படிங்கிற நாகராஜ் அவருடைய கருத்து கேட்கணும். ஏன்னா தமிழ்நாட்டில் அந்த ஸ்கீம் ஏற்கனவே எக்ஸிகியூஷன்ல இருக்கு. அதை நம்ம பின்னாடியும் பேசலாம். அதனால அந்த 1500 ரூபாய் மாசம் பெண்களுக்கு கொடுக்கறது தான் வந்து இந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருந்திருக்கு நம்மளால பார்க்க முடியுது. இது ஹிந்துத்துவா பாலிடிக்ஸ் மூலமாக இந்த சீட்டு கிடைச்சிருக்கு அப்படின்னாங்கன்னா, இதே மாதிரி ஹிந்துத்துவா பாலிடிக்ஸ் தான் பிஜேபி ஜார்க்கண்ட்லயும் பிளே பண்ணாங்க. இன்ஃபேக்ட் மகாராஷ்டிராவோட ஜார்க்கண்ட்ல இன்னமும் ஒரு அடுத்த கட்டத்துக்கு போய் அதை போலரைசேஷன் பண்ண பார்த்தாங்க. இங்கனாச்சும் வருது கட்டேங்க டு பைத்தேங்க, அதாவது ஒன்னா இருந்தா மட்டும்தான் ஹிந்துஸ் ஒன்னா இருந்தா மட்டும்தான் காப்பாற்ற முடியும்னு இங்க ஒரு ஆர்குமெண்ட், இங்க ஒரு கேம்பெயின் பண்ணாலும் ஜார்க்கண்ட்ல அதே பண்ணாங்க. அதை தாண்டி ஜார்க்கண்ட்ல பங்களாதேஷ்ல இருந்து முஸ்லிம்ஸ் உள்ள வராங்க, எனவே நீங்க அவங்களை அலோவ் பண்ண கூடாதுங்கிற ஒரு கேம்பெயினும் பண்ணாங்க. அது அங்க எடுப்படலைங்கும் போது ஹிந்துத்துவா பாலிடிக்ஸ் கிடையாது. வெல்ஃபேர் ஸ்கீம் அப்படின்றத அந்த 1500 ரூபாய்ங்கறத ஒரு டிசிசிவ் ஃபேக்டரா இந்த எலெக்ஷன்ல இருந்துக்குங்க தான் நம்ம மகாராஷ்டிரால பார்க்கிறோம். ஷபீர், நீங்க எப்படி பாக்குறீங்க? மகாராஷ்டிரா நம்ம பேசல, அதுக்கு அப்புறம் ஜார்க்கண்ட் போலாம். மகாராஷ்டிரா பொறுத்த வரைக்கும் இப்ப இருக்கக்கூடிய இந்த லீட் ஆல்மோஸ்ட் அவங்க வந்து 200 இடங்களை தொடுவதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்குன்னு 186ல இப்போதைக்கு என்டிஏ லீடிங் அப்படின்னா எப்படி பாக்குறீங்க? அரவிந்த் சொன்னது போலதான் பெண்களுடைய வாக்கு என்பது ஒரு மிக முக்கியமான தாக்கத்தை இந்த எலெக்ஷன்ல ஏற்படுத்தி இருக்கிறது. உங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் அண்ட் பெண்கள் இந்த 2 பேருடைய ரோல் தான் வந்து மகாராஷ்டிரா தேர்தல்ல மிக முக்கியமான ரோலா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. இண்டிபெண்டன்ஸ் பெரிய அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா கூட இந்த விமென்னுடைய ஓட் அப்படின்றது ஒரு கீ டிசைடிங் ஃபேக்டராக இருக்கிறது. அது மட்டும் இல்லாம ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா ஏக்நாத் ஷிண்டே என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா,
2024 தேர்தலில் அவங்களுக்கு எதிராக இருந்த அந்த ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் இருக்கு இல்லையா, அதாவது அவர்கள் மீது இருந்த அதிருப்தியை அதை வந்து ரிவர்ஸ் பண்றதுக்கான ஒரு முயற்சி பண்ணியிருக்காரு. அது ரிசல்ட்ஸ்ல வந்து பெரிய அளவுக்கு காமிக்குது. அதுக்கப்புறம் தான் அந்த லாட்கி பெஹனா ஸ்கீம், அந்த லாட்கி பெஹனா ஸ்கீம் உடைய பாப்புலாரிட்டி அப்படின்றது கீழே வரைக்கும் போய் சேர்ந்திருக்கு. பெண்களுக்கு பணம் என்பது கிடைத்திருக்கிறது, அது தீபாவளி போனஸாக பணம் கிடைத்திருக்கிறது அப்படின்னும் போது அதெல்லாம் வந்து பெரிய அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஒரு கமிட்டட் ஓட் பேங்க வந்து உருவாக்கி இருக்கு. உங்களுக்கு 2024 ஏக்நாத் ஷிண்டே பிஜேபி மீது இருந்த அதிருப்தி என்பது இந்த எலெக்ஷன்ல இல்லை அப்படின்றது ஒரு மிக முக்கியமான ஃபேக்டர். ரொம்ப ஒரு முக்கியமான செய்தி நம்ம வந்து பகுப்பாய்வா பார்க்கலாம் ஷபீர். நம்ம வந்து இந்த அனாலிசிஸ்ல தான் போறோம் ஷபீர். எஸ், கொங்கன் தானே பகுதியில் பிஜேபி ஆதிக்கம் செலுத்துது. அங்கே வந்து சித்தாந்தமாக வலதுசாரி சித்தாந்தம் கொண்ட வாக்காளர்கள் ஒரு பக்கம், பாஜக சிவசேனா வாக்காளர்கள் இந்த பகுதியில் தான் அதிகமாக இருக்கிறாங்கன்னா அங்கே அவர்களுக்கான ஒரு லீடு இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். கொங்கன் பகுதியில் 18 தொகுதியில் 15 பாஜக கூட்டணி ஆதிக்கம் அப்படிங்கிற செய்தி பார்க்குறோம். அடுத்ததாக நீங்கள் 2 பேர் சொன்ன விமன் ஓட்ஸ் அதிகமாக பெண் வாக்காளர்கள் இருக்கக்கூடிய தொகுதிகள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். டேட்டா பார்க்கலாம். அதாவது மேஜிக் வாலில் நம்ம கொடுக்கக்கூடிய டேட்டாக்கு போகலாம். விமன் அதிகமாக இருக்கக்கூடியது. ஏன் அதை சொல்றேன்னா, அரவிந்த் சொன்னாரு, ஷபீர் சொன்னாங்க, அதுல பாரதிய ஜனதா கட்சியோ காங்கிரஸோ என்ன நிலைமை அப்படின்னு பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட 23 தொகுதிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணி முன்னிலை வைக்குது. 36 தொகுதியில் பெண் வாக்காளர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதிகளில் என்டிஏவுடைய பர்ஃபார்மன்ஸ் 23, இந்தியா கூட்டணி 11, மற்றவர்கள் 2 அப்படின்னு இருக்கு. அதோட கூடுதலாக சில டேட்டாவையும் நம்ம பார்த்தலாம், பகுப்பாய்வுகளுக்கு சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் இன்னும் ரொம்ப முக்கியமாக மராத்தா டாமினண்டா இருக்கக்கூடிய இடங்கள் அப்படின்னு ஒன்று முக்கியமாக பார்க்கப்படும். எனவே அந்த பகுதிகளில் யார் எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்க அது ஒரு முக்கியமான ஒரு பேசுபொருளாகவும் பரப்புரையில் பேசப்பட்ட விஷயமாகவும் இருந்ததுலையும் கூட என்டிஏக்கு 85 தொகுதிகள் மராத்தா டாமினண்டா இருக்கக்கூடிய தொகுதிகள் எடுத்துட்டோம்னா அதில் என்டிஏ 61 தொகுதிகளில், தற்போதைய 62 தொகுதிகளில் முன்னிலை வைக்குது. இந்தியா கூட்டணி 19 தொகுதிகளில் முன்னிலை வைக்குது. மற்றவர்களுக்கான இடங்கள் 5 இருக்கு. மராத்தா டாமினண்டா இருக்கக்கூடிய மராத்தியர்களுக்கான பிரச்சனைகளை அதிகம் பேசக்கூடிய, இன்னும் சொல்ல போனா ஷிண்டே வந்து மராத்தியர்களுக்கான முகமாக அறியப்பட்டவர். எனவே ஷபீர், அந்த ஓட் ஷேரும் அது வந்து ஃபேவரபிளா வந்திருக்குன்னு பார்க்கலாமா ஷபீர்? நிச்சயமா உங்களுக்கு 2024 இருந்த ஒரு மனநிலை அப்படின்றது மகாராஷ்டிராவில் ஏக்நாத் ஷிண்டேக்கு எதிராகவோ அல்லது பாஜகவுக்கு எதிராகவோ இந்த எலெக்ஷன்ல இல்ல. அதற்கு மிக முக்கியமான காரணம் காங்கிரஸ், சிவசேனா இவங்க அந்த ஒரு ஸ்ட்ராங் நரேட்டிவோட இந்த தேர்தலை சந்திக்காதது அப்படின்னு பாக்குறேன். ஏன்னா 2024 தேர்தலில் என்ன விஷயங்களை பேசினாங்களோ அதே விஷயங்களை நீங்க மறுபடியும் கொண்டு வந்து மகாராஷ்டிரா தேர்தல் களத்தில் பேசுவது அப்படின்றது ஒரு பெரிய இம்பாக்ட கிரியேட் பண்ணல. நீங்க ரிசர்வேஷனை பத்தி பேசுனீங்க, கான்ஸ்டிடியூஷனை பத்தி பேசுனீங்க, பட் அதற்கெல்லாம் மக்கள் வந்து 2024 எலெக்ஷன்ல ரெஸ்பாண்ட் பண்ணிட்டாங்க. அப்போ மகாராஷ்டிராவுக்கு ஸ்பெசிபிக்கா ஒரு நரேட்டிவா இவங்களால கிரியேட் பண்ண முடியல. உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க, மகாராஷ்டிராக்கு ஒரு நரேட்டிவ வந்து பிஜேபி வச்சிருந்தாங்க, ஜார்க்கண்டுக்கு ஒரு போலரைசிங் நரேட்டிவ வச்சிருந்தாங்க. இந்த முறை மகாராஷ்டிரா தேர்தலில் தான் வந்து 2 விதமான கோஷங்களோட பிஜேபி வந்தாங்க. எப்பவுமே பிஜேபியோட கோஷம் என்பது ஒரு கோஷம் தான் இருக்கும். ஆனால் இந்த முறை மகாராஷ்டிரால 2 விதமான கோஷம், ஒரு போலரைசிங் கோஷம், இன்னொன்னு வந்து நரேந்திர மோடியோடைய ஏக் ஹை தோ சேஃப் ஹை அப்படின்ற அந்த கோஷம். ரெண்டுமே வந்து கான்ட்ராஸ்டிங் கோஷமாக இருந்தாலும் அது மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்ப்பதற்கான ஒரு முயற்சியை அவர்கள் செய்திருக்கிறார்கள் அப்படின்னு முதல் கட்ட கருத்தா எடுத்துக்கிறேன். ரமேஷ் சேதுராமனும் இந்த அமர்வில் நம்முடைய நிகழ்ச்சி அவருடைய நிகழ்ச்சிக்கு வரவேற்க. எப்படி பாக்குறீங்க மகாராஷ்டிரா தேர்தல் முடிவுல? ரமேஷ், எப்படி பாக்குறீங்க? மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் இந்த வாட்டி அறுதி பெரும்பான்மையுடன் பாஜக வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா இருக்கு. மராத்வாடா அந்த இதை தவிர்த்து மற்ற இடங்கள்ல எல்லாத்துலயுமே பாஜகவுக்கு ரொம்ப தெளிவான மேண்டேட் இருக்கும் அப்படிங்கிறது இருக்கு. ஷபீர் பல விஷயங்களை ரொம்ப தெளிவா பேசினாரு அப்படின்னு பாக்குறேன். காரணம் என்னன்னா, காங்கிரஸ் அவங்களுடைய கூட்டணி முன்னெடுத்த பல விஷயங்கள் வந்து நீங்க வந்து அந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் அந்த ஃபார்முலாவே இங்க இது பண்ணலாம்னு பார்த்தாங்க, அது வந்து அவங்களுக்கு கை கொடுக்கல அப்படிங்கிறது வந்து ரொம்ப தெளிவா தெரியுது. நான் வரும்போது பேசின்றது இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பெண்கள் ஓட்டு, அதுவும் குறிப்பா வந்து இப்ப இவங்க அனௌன்ஸ் பண்ண அந்த உரிமை தொகை மற்ற விஷயங்கள் எல்லாமே சரி, ஸ்கீம்ஸும் சரி, அது மிகப்பெரிய அளவுல வந்து ஒரு கை கொடுத்திருக்குன்னு பாக்குறோம். இன்னொன்னுமே இங்கே சேர்ந்து இருக்கக்கூடிய மற்ற இதுல இருந்து பிரிஞ்சு வந்த இது முக்கியமான பிரதான கட்சிகள் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா என்சிபில இருக்கக்கூடிய 2 முக்கிய தலைவர்கள், ஒன்னு அஜித் பவார்,
இன்னொன்னு சொல்லணும்னா நம்ம பிரஃபுல் பட்டேல் போன்ற தலைவர்கள் இங்க வந்தது. என்சிபின்னு எடுத்தீங்கன்னாக்கா வந்து அஜித் பவாரோட இதுல சாரி என்சிபி போக அதே மாதிரி இதுல வந்து ஷிண்டே ஃபேக்ஷனே வந்து ஒரு பக்கமா அவங்களுக்கு இருக்கக்கூடிய அட்வான்டேஜ்ங்கிறது வந்து அந்த எலெக்ஷன் சிம்பல். ரெண்டாவது முக்கியமான ஃபேக்டர்னா பாத்தீங்கன்னா இப்போ அவர் வந்து சிஎம் இருந்த போது கொண்டு வந்த அந்த ஸ்கீம்ஸா இருக்கலாம், இல்லனா வந்து இந்த வாக்காளர்களை அவங்க தொகுதியில செய்த அதிகப்படியான டெவலப்மெண்ட் ஒர்க்ஸ் இது எல்லாம் கை கொடுத்திருக்குன்னு பார்க்கிறோம். இதை விட முக்கியமான ஃபேக்டர் நிச்சயமான வெற்றிக்கும் அறுதி பெரும்பான்மையான வெற்றி நம்ம சொல்லக்கூடிய இடத்துக்கும், அதாவது நான் என்ன பொறுத்த வரைக்கும் கால்குலேஷன் படி 156 to 160 சீட்ஸ் குறைஞ்சது அவங்க வாங்குவாங்க. பிஜேபி அலோன்ஸ் பிஜேபி கூட்டணி நிச்சயமா இப்ப 180 எல்லாம் கிராஸ் பண்ணிட்டாங்க, 186க்கு மேல போயிட்டாங்க. இல்ல போயிட்டாங்க நம்ம வந்து லீட சொல்றோம், நான் சொல்றேன் மினிமம் சொல்றேன். நம்பர்ஸ் அந்த மாதிரியாக வந்து குறைஞ்சதுன்னு நம்ம சொல்றதுக்கு முக்கிய காரணம் வந்து RSS இன் ஃபீல்ட் லெவல் ஒர்க். ஏன்னா நம்ம அதை முக்கியமா சொல்ல தவறிடுறோம். ஜார்க்கண்ட்ல அது இருந்ததா? ஜார்க்கண்ட்லயும் இருந்தது. ஆனா அதுவும் ட்ரைபல் இல்ல ட்ரைபல் ஏரியாஸ்ல அவங்க வந்து